அடுத்து பாட வருகின்றார் மானசீகன். புதுமையான பேரா இருக்குல்ல, ரஃபீக் அகமது அவர்கள். அடுத்து பாட வருகிறார் கவிஞர் மானசீகன். மானசீகன் அவர் கவிதைக்கு நான் ரசிகன். மானசீகன் அவர் கவிதைக்கு நாமெல்லாம் ரசிகர்கள். ஒரு கவிதையில் சொன்னேன், மதீனா நகரை சுற்றி என் மானசீகம் நடக்கும். மதீனா நகரை சுற்றி என் மானசீகம் நடக்கும். ரவுலா ஷரீஃபின் சுவரில் என் ராக குயில்கள் வசிக்கும் என்று நான் ஆசைப்பட்டேன். மனம் என்னும் புறாக்குக்கு மீண்டும் சிறகு முளைத்தால் மானசீகம் விழித்து கொள்ளும். நம்ம ஒவ்வொருத்தட்டையும் மானசீகம் இருக்குது. மனம் எனும் புறாக்குக்கு மீண்டும் இரு சிறகு முளைத்தால் மானசீகம் விழித்து கொள்ளும். அது தனக்குள்ளே மேராஜ் பயணம் தொடரும். அது தனக்குள்ளே மேராஜ் பயணத்தை தொடங்கும். மாநபிகனாரன் மானசீக காதலர் உவைசுல் கர்ணி. நபியை பார்க்கவே இல்லை, அங்கே இருந்துக்கிட்டே கர்ண தேசத்தில் இருந்துக்கிட்டே பெருமானாரை நேசித்தார்கள். மாநபிகனாரின் மானசீக காதலர் உவைசுல் கர்ணி. இவர் மட்டுமா மானசீகன்? இவர் மட்டுமா மானசீகன்? 80 கோடி முஸ்லிம்களும் மானசீகர் தான். 80 கோடி முஸ்லிம்களும் மானசீகர் தான். கடிமாவின் நாயகத்தை காணாமலே நாம் சாட்சி கூறுவது மானசீக கண்ணால் கண்டல்லவா? மானசீக கண்ணால் கண்டல்லவா? ஹக்குல் யகீன் வரும் வரை நம் ஈமான் எல்லாம் மானசீகம்தான். ஹக்குல் யகீன் எனும் நேரடி ஈமான் நமக்கு நேரில் பார்க்கிறவரே நம் ஈமான் எல்லாம் மானசீகம் அல்லவா? மானசீகன் எனும் ரஃபீக் அகமது மாணவியின் கருணையை மானசீக கண்ணால் கண்டு நம் மனக்கண் முன் நிறுத்த வருகிறார் கவிஞரே வருக, அருமையான கவிதை தருக. உமருல் ஃபாரூக் ரலியல்லாஹு அன்ஹு, சையதுனா இமாம் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு ஆகியோருடைய நினைவு நாள் நிகழ்ச்சியின் கவியரங்க தலைமைக்கும் பாடவந்த கவிக்கும் என் அன்பின் சலாம். நமக்கு முன்னால் சிந்தனை சரமே உட்கார்ந்திருக்கிறது. இது எத்தனையோ இளைய எழுத்தாளர்களுக்கு கரம் கொடுத்த சரம். அதனால்தான் நெஞ்சில் எப்போதும் உரம், இறைவனிடத்தில் பணியும் இவசிரம். சமீபத்தில் நடந்த நிகழ்வுகளை எல்லாம் யோசித்து பார்த்தால் நான் சொல்லுகிற 4 வரிகளின் பொருளை அவருக்கு நெருக்கமானவர்கள் மனதிற்கு நெருக்கமாக விளங்கிக் கொள்ள முடியும். கவியரங்க தலைமைக்கும் கவிஞருக்கும் சிந்தனை சரம் தந்த பீர் முகமது பாக்கவிக்கும் என்னோடு வருகை புரிந்த என் மாணவர் தமிழ்ச்செல்வனுக்கும் அன்பின் சலாத்தை தெரிவித்தவனாக இந்த கவியரங்கத்திற்கு வருகிறேன். முக்காலமும் போற்றும் முத்து நபியின் வாழ்வியல் குறித்து நான் பேச வந்திருக்கிறேன். எனக்கு முதலில் ஒரு பெரிய சந்தோஷம், இடையில் முடங்கி கிடந்த பெருமானாரின் புகழ் பாடும் நிகழ்வுகள் இப்போது தமிழகத்தில் இன்னும் கூடுதலாகி இருக்கின்றன. எனக்கு தோன்றியது, அதை பார்த்துவிட்டு பௌர்ணமியை பாராட்டக்கூடாதென்று பத்வா கொடுத்தவர்கள் விளக்குகளுக்கு விழா எடுத்தார்கள். பெருமானாரை புகழக்கூடாது என்று சொல்லிவிட்டு இயக்கத் தலைவர்களை புகழ்ந்து கிடந்தார்கள். சவுதியில் இருந்து வகி வந்ததாக சொல்லிக் கொண்டவர்கள் பெருமானாருக்கு விழா எடுக்கக்கூடாது என்று சொன்னவர்கள் சவுதி இளவரசருடைய பிறந்த நாளை கொண்டாடினார்கள். அதனால்தான் இப்படி யோசிக்க தோன்றியது. பௌர்ணமியை பாராட்டக்கூடாதென்று ஃபத்வா கொடுத்தவர்கள் விளக்குகளுக்கு விழா எடுத்தார்கள். ஆனால் குஜராத்தில் புயலடித்த பிறகு இந்தியாவே இருட்டானது. குஜராத்தில் புயலடித்த பிறகு இந்தியாவே இருட்டானது. புரியும் நினைக்கிறேன். இப்போதும் பார்வையற்றவர்களுக்கும் அந்த பாலை நிலாதான் வழிகாட்டுகிறது. பெருமானார் மதீனா தந்த மாமதி. பெருமானார் மதீனா தந்த மாமதி. அந்த ஒற்றை நாமம்தான் மண்ணை துண்டாடாமல் மனிதத்தை கொண்டாடும். இன்னொன்று சொல்லவா,
கருணை நபியை கவிபாட மறுப்பவர்கள் தர்க்கத்தின் பிள்ளைகள். எப்பயுமே லாஜிக்காக தர்க்கம் பண்ணிக்கிட்டே தமிழ்நாட்டில் ஒரு கோஷ்டி திரிந்து தமிழக மக்களை சிறைக்கு அனுப்பி நாசமாக்கியது. கருணை நபியை கவிபாட மறுப்பவர்கள் தர்க்கத்தின் பிள்ளைகள், நாயகத்தின் நாமத்தால் நாவினிப்பை பெறுபவரே சொர்க்கத்தின் பிள்ளைகள். ரெண்டாவது, முஹர்ரம் மாதம். இந்த முஹர்ரம் மாதத்தை குறித்து சொல்லியாக வேண்டும். ஒரு மங்கள நிகழ்வு காலத்தை தொடங்கி வைக்கலாம், பிறப்போ இறப்போ வரலாற்றை பிரித்து வைக்கலாம். ஆனால் இடப்பெயர்வை காலத்தை தொடங்க தேர்ந்தெடுத்தது இஸ்லாம் மட்டும்தான். ஹிஜ்ரத், மக்காவிலிருந்து மதினா போவதற்கு. அதனால் தானோ என்னவோ இந்த மார்க்கம் பந்தி கட்டி நின்று விடாமல் பரவிக்கொண்டே இருக்கிறது. ஹிஜ்ரத் இடப்பெயர்ச்சியை ஆண்டின் முதலாக தேர்ந்தெடுத்ததால் இந்த மார்க்கம் இடையிலே பாத்தி கட்டி நின்று விடாமல் பரவிக்கொண்டே இருக்கிறது. இந்த மாதத்திற்கு பல்வேறு சிறப்புகள் உண்டு. மக்காவிலிருந்து போன மக்கா பெருமக்களை, முஹாஜிரீன்களை கட்டி தழுவி வரவேற்றவர்கள் அன்சாரிகள். அது நிகழ்ந்த மாதம். இமாம் ஹுசைன் மறைந்த மாதம். எனக்கு இப்படி தோன்றுகிறது, அன்சாரிகளின் முத்தத்தையும் அண்ணல் ஹுசைனின் இரத்தத்தையும் முந்தானையில் முடிந்து வைத்த மாதம் முஹர்ரம் மாதம். அன்சாரிகளின் முத்தத்தையும் அண்ணல் ஹுசைனின் இரத்தத்தையும் முந்தானையில் முடிந்து வைத்த மாதம் முஹர்ரம் மாதம். வரவேற்பின் வசந்த காலமே ஒரு வரலாற்றையும் வழியனுப்பி வைத்திருக்கிறது. மக்காவிலிருந்து போனவர்களை அன்போடு வரவேற்று வீட்டை தந்து, வேலையை தந்து, சொத்தை தந்து, மனைவி மக்களை தந்து, எல்லாவற்றையும் தந்தவர்கள். வரவேற்பின் வசந்த காலமே இமாம் ஹுசைன் என்கிற வரலாற்றையும் வழியனுப்பி வைத்திருக்கக்கூடிய மாதம் இந்த முஹர்ரம் மாதம். கருணை நபி என்ன சொல்வது? அன்பு வந்து வந்து போகும், அன்பு வந்து வந்து போகும் மேகம். மேகம் இருக்கும், போயிடும். ஆனால் கருணை நிரந்தரமாய் நிலை கொண்டு விட்ட வானம். அன்பு வந்து வந்து போகும் மேகம், கருணை நிரந்தரமாய் நிலை கொண்டு விட்ட வானம். பெருமானார் இந்த உலகத்தின் வானமாய் நீடித்தவர்கள். பெருமானாரின் வரலாற்று நிகழ்வுகள் எதை சொல்வது? அவர் கருணையின் பெருமையாய் எதை சொல்வது, எதை விடுவது? பெருமானார் பிறந்த போதே தாயை இழந்தவர்கள். அகிலத்தில் கண் விழித்த போதே அம்மாவை தேடி தவித்த நாவுக்கு ஆண்டவனே 2 சொட்டு மருந்துகளை ஊற்றினான். அகிலத்தில் கண் விழித்த போதே அம்மாவை தேடி தவித்த நாவுகளுக்கு ஆண்டவனே 2 சொட்டு மருந்துகளை ஊற்றினான். ஒன்று களிமா, இன்னொன்று ஹலிமா. இன்பத்து பாலுக்காகவே பொருட்பாலை தேடுவோர்க்கு மத்தியில். திருக்குறள்ல 3 பால் இருக்கும், நமக்கு தெரியும். அறத்துப்பால், பொருட்பால், இன்பத்துப்பால். இன்னைக்கு நம்ம மனிதன் விலங்கை போல் வாழ்கிறான். இன்பமா இருக்கணும் தான் சம்பாதிக்கிறான். இன்பத்து பாலுக்காகவே பொருட்பாலை தேடுவோர்க்கு மத்தியில் அறத்துப்பாலுக்கு அஸ்திவாரம் போட்டது அன்னை ஹலிமாவின் தாய்ப்பால். அறத்துப்பாலுக்கு அஸ்திவாரம் போட்டது அன்னை ஹலிமாவின் தாய்ப்பால். பெருமானாரின் வாழ்வில் இன்னொரு விஷயத்தை கேள்விப்பட்டிருப்பீர்கள். ஒரு புனித கல்லை, ஹஸ்ருல் அஸ்வத் கல்லை யார் சுமப்பது என்று 4 இனங்கள் போட்டி போட்டபோது இளைஞராக இருந்த பெருமானார் ஒரு துண்டை விரித்து 4 முனைகளையும் 4 பேரிடம் கொடுத்து 4 இனத்தவருக்கும் உரிய மரியாதையை பெற்றுத்தந்து அமீரில் மூமினீன் என்று பெயர் வாங்கினார்கள். எனக்கு அந்த வரலாற்றை யோசித்தவுடன் நினைவுக்கு வருகிறது. வணங்குவதற்காகவே கல்லை காட்டியவர்களுக்கு மத்தியில் இது கடவுள், இந்த கடவுளை வணங்குங்கள். அரேபியாவிலும் இருந்தது. அரேபியாவில் சாப்பாட்டுக்காக போடப்படுகிற கல்லை போல கூடவே கூட்டு போவாங்க. வணங்குவதற்காகவே கல்லை காட்டியவர்களுக்கு மத்தியில் 4 தரப்புகள் இணங்குவதற்காக கல்லை காட்டியவர் இறுதி தூதர் மட்டும்தான். எழுதவே தெரியாத ஏந்தல் நபிக்கு, பெருமானாருக்கு எழுத படிக்க தெரியாது.
இக்ரவு பிஸ்மிக்கை என்று சொல்லுகிற போது, நபியே நீர் ஓதுவீராக, எனக்கு ஓதத் தெரியாதே என்று சொன்னவர்கள், எழுதவே படிக்காத ஏந்தல் நபிக்கு ஒரு மை மட்டும்தான் பிடிக்கும், அந்த மை ஒற்றுமை. இந்த தருணத்தில் இமாம் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களோடு கூடுதலாக கொண்டாடப்படுகிறவர் நம்முடைய கலீஃபா உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள். அவருடைய வரலாறு வீரமும் உருக்கமும் நிரம்பிய வரலாறு. உமரை பற்றி யோசித்த போது எனக்கு கவிதை பிறந்தது. பெருமானாரை கொல்ல வந்தவர் தான் உமர். ஆனால் காலம் அவரை எப்படி ஆக்கியது? பெருமானார் மரணித்த போது பெருமானார் இறந்து விட்டதாக யாராவது சொன்னால் அவர்களை கொன்று விடுவேன் என்று மாறினார்கள். பெருமானாரை கொல்ல வந்தவர் வழியில் ஒருவர் இடைமறிக்கிறார். வரலாறு தெரியும் உங்களுக்கு. எங்கே போகிறீர்கள்? முகம்மதை கொல்லப் போகிறேன். முகம்மதை பிறகு கொன்று கொள்ளலாம். உங்கள் வீட்டில் தங்கையும் தங்கை கணவரும் அந்த மார்க்கத்தை தழுவி விட்டார்களாமே என்கிற போது வேகமாக தங்கையை கொல்லப் போன உமர் திருமறை வசனத்தை காதில் கேட்டுதான் மனம் மாறினார். எனக்கு கவிதை பிறக்கிறது. திருமறை ஒரு அபூர்வ வனம். வனம்னா காடு. திருமறை ஒரு அபூர்வ வனம். அது ஒரு ஒளி குறிப்பிலேயே புலியை மானாக்கியது. அந்த மான் ஈமான் கொண்ட பிறகுதான் அபூஜகளுக்கே அடிவயிறு கலங்கியது. பெருமானார் துவா செய்தார்கள் இல்லையா? உமரையோ அபூஜகலையோ இரண்டு பேரில் யாராவது ஒருவரை எனக்கு இணக்கமாக்கி தாருங்கள் என்று கேட்டபோது மறுநாளே உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் தேடி வந்தார்கள். நான் கூட இன்னொரு கவியரங்கத்தில் சொன்னேன், அபூஜகல் மூத்தவர், உமர் இளையவர். முதுமையா இளமையா என்ற போது பெருமானார் கேட்டபோது ஆண்டவனே இளமையைத்தான் தேர்ந்தெடுத்திருக்கிறான். அபூஜகளுக்கே அடிவயிறு கலங்கியது. தழலாக சுட வந்தவர் தான், தழல்னா நெருப்பு, தழலாக சுட வந்தவர் தான் கடைசி வரை நிழலாக கூட இருந்தார். எந்த சமர் வரினும், சமர்னா சண்டை, எந்த சமர் வரினும் உத்தம நபிக்கு உமரே உண்மை தமர், தமர்னா உறவினர். எந்த சமர் வரினும் உத்தம நபிக்கு உமரே உண்மை தமர். எத்தனை நிகழ்வுகள்! தாயிப் நகரத்து வீதியிலே எங்கள் தாகா ரசூல் நபி நடக்கையிலே பாவிகள் செய்த கொடுமையினை எண்ணி பார்த்தால் நெஞ்சம் முருகுதம்மா என்று நாகூரார் பாடிய வரிகளை திராவிட இயக்கத்தை சேர்ந்தவர்களும் மேடையில் பேசி நான் கேட்டிருக்கிறேன். நான் அதை யோசித்து பார்க்கிறேன். பொதுவாக கற்களின் மீது அபிஷேகத்துக்காக பூவை எறிவார்கள். கல்லின் மீது பூவெறிகிறவன் பக்தன், பூவின் மீது கல்லெறிகிறவன் பித்தன். பூவை கொண்டு போய் கல்லுக்கு அபிஷேகம் பண்ணுவான், அவன் பக்தன். பூவின் மீது கல்லை எறிகிறவன் பித்தன். பெருமானாருடைய மனம் பூவை போன்றது, அவர்களுடைய முகம் பூவை போன்றது. தாயிப் நகரமெங்கும் பித்தர்களின் கூச்சல். அந்த சத்தத்திற்கு புனித ரத்தம் பதில் சொன்னது என்ன தெரியுமா? நீயும் நானும் ஒன்றுதான், நம்மை படைத்ததும் கூட ஒன்றுதான். தன்னை நோக்கி கல்லறிந்தவர்களை பார்த்து பெருமானார் என்ன சொன்னார்கள்? நீயும் நானும் ஒன்றுதான், நம்மை படைத்ததும் கூட ஒன்றுதான். பெருமானார் மெஹராஜுக்கு போய் வந்தார்கள். நான் அதை யோசிக்கிற போது இப்படி வருகிறது கவிதை. மண்ணில் கால் பதிக்கும் எல்லா உயிர்க்கும் அழுகையே முகவரி. பிறக்கிற போது குழந்தை அழுது கொண்டுதான் பிறக்கும். கவிக்கோ அப்துல் ரஹ்மான் சொல்லுவார், எல்லா குழந்தையும் பிறக்கிற போது ஆ ஆ என்று அழுது கொண்டுதான் பிறக்கிறது. அதனால்தான் சுற்றி இருக்கிற அப்பா அம்மா ஈ ஈ என்று சிரிக்கிறார்கள். மண்ணில் கால் பதிக்கும் எல்லா உயிர்க்கும் அழுகையே முகவரி. விண்ணேற்றத்திற்கு பின் மண்ணிறங்கிய மாணவிக்கு தொழுகையே அகவரி. பெருமானார் அங்கே போய் தான் தொழுகை வாங்கிட்டு வந்தாங்க. அதில் இன்னொரு விஷயம் இருக்குது தெரியுமா? இன்னைக்கு தொழிற்சங்க பேச்சுவார்த்தையெல்லாம் நடக்கும். கூலி கூடுதலாக கேட்கறது, கூலி குறைச்சி கேட்கறது, தீபாவளிக்கு போனஸ் கேட்கறது, இதெல்லாம் முதலாளியிடம் தொழிற்சங்க தலைவர்கள் பேச்சுவார்த்தை நடத்துவார்கள். இவர்களெல்லாம் சின்ன முதலாளிகள், ஒரு தொழிற்சாலையின் முதலாளிகள், ஒரு ஆலையின் முதலாளிகள். உலகத்துக்கே முதலாளி ஆண்டவன். மண்ணில் இருப்பவர்களுக்காக விண்ணில் ஒரு விந்தை பேச்சுவார்த்தை நடந்தது. என்ன தெரியுமா? 50 வேளைக்கான கூலியை 5 வேளைக்கே வாங்கி தந்த முதல் பொது உடைமை தலைவரே பெருமானார் தான். 50 நேரம் ரக்காத்து அதை 5ஆ மாற்றினாங்க. ஆனால் 50 நேரம் தொழுதால் என்ன நன்மையோ
அதனை இந்த உம்மத்திற்கு வாங்கி தந்தார்கள். 50 வேளைக்கான கூலியை 5 வேளைக்கே வாங்கி தந்த முதல் பொதுவுடைமை தலைவர் பெருமானார் தான். இன்றைக்கு அறிவொளி இயக்கம் நடத்துகிறார்கள். 90களில் நம்முடைய தமிழ்நாட்டில் எல்லா இடங்களிலும் படிக்காத முதியவர்களுக்கு பெருமக்கள் தேடி வந்து அரசு வேலைகளில் பணியாற்றுகிறவர்கள், திராவிட சிந்தனையாளர்கள், இடதுசாரிகள் வகுப்பெடுத்தார்கள். எல்லாரும் படிக்கணும், அற்புதமான விஷயம். ஆனால் அறிவொளி இயக்கத்தின் அமைப்பாளர் அண்ணலார் தான். ஏன் தெரியுமா? எல்லா நாட்டிலும் போர்க்கைதிகளுக்கு கபன் துணிதான் கடைசி பரிசு. ஒருத்தனை பிடிச்சாச்சுன்னா கொன்றுவாங்க, சிரத்தை வெட்டி விடுவார்கள். ஆனால் போர்க்கைதிகளுக்கு பணி நியமன ஆணை தந்தவர் பெருமானார் மட்டும்தான். உனக்கு என்ன தெரியும்? இந்த மொழி தெரியும், அப்படியா? உன்னை கொல்ல மாட்டேன், உனக்கு சிறை தண்டனை இல்லை, என்னுடைய தோழர்களுக்கு நீ அந்த மொழியை கற்றுத்தா, என்னுடைய தோழர்களுக்கு அந்த விஷயத்தை கற்றுத்தா. உலக வரலாற்றில் கைதிகளை ஆசிரியர்களாக்கி பணி நியமனம் தந்தவர் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மட்டும்தான். இன்றைக்கு குடியரசாக இந்தியா இருக்கிறது. சில நாடுகள் குடியரசை போல் நடித்து கொண்டிருக்கிறது. ஆனால் உலகத்தின் முதல் ஜனநாயக குடியரசு மதீனா தான். ஏன் தெரியுமா? அங்கு அறச்சேவைக்கு மட்டுமே அனுமதி உண்டு. கரசேவகர்கள் கடப்பாறையோடு வந்தால் திருமறை வசனமே திரையாய் நின்று தடுக்கும். இறைவன் சிலரை கொண்டு சிலரை தடுத்திருக்காவிட்டால் யூத கிறிஸ்தவ ஆலயங்களும் விக்கிரகங்கள் வழிபடக்கூடிய இடங்களும் இறைவன் பெயர் சொல்லக்கூடிய பள்ளிவாசல்களும் மண்ணோடு மண்ணாக மக்கிப் போயிருக்கும் என்பது வசனம். இந்த மதீனாவில் இருக்கக்கூடிய யூத கிறிஸ்தவ ஆலயங்கள் இறைவனின் பாதுகாப்பிலும் இறைத்தூதர் பாதுகாப்பிலும் இருக்கிறது என்று சொன்னவர் பெருமானார். எனவே கரசேவகர்கள் அங்க போனாங்கல்ல அயோத்திக்கு, கரசேவகர்கள் கடப்பாறையோடு வந்தால் திருமறை வசனமே திரையாய் நின்று மறைத்தது. இன்றைக்கு சிலர் இஸ்லாத்தில் போதிய பெண்ணுரிமை இல்லை என்று குரல் கொடுக்கிறார்கள். நடைமுறையில் இல்லை என்பது உண்மைதான். நடைமுறையில் நாம் இன்னும் பல்வேறு விஷயங்கள் குறித்து யோசிக்க வேண்டும். ஆனால் இந்த மார்க்கம் பல்வேறு விஷயங்களை சிந்திக்கிறது. நாம் நடைமுறைப்படுத்துவதில் சில குளறுபடிகள் செய்கிறோம். சமையல் அறைக்கும் படுக்கை அறைக்கும் நடுவே ஓடி ஓடியே உதிரும் பூங்கொடி பெண். மனைவியரை பொருளாய் பார்த்தவர்க்கு மத்தியில் ஆண்டவனின் அருளாய் பார்த்தவர் அண்ணலார் மட்டும்தான். அதனால்தான் வீட்டிலிருந்து வெளியே வந்து முதல் காரியமாக நீங்கள் என்ன சொல்வீர்கள் என்ற போது பல் துலக்குவேன் என்று பெருமானார் சொன்னார்கள். ஏனென்றால் வெளியில் போய்விட்டு வந்த வாயின் துர்நாற்றம் கூட மனைவியின் உணர்வுகளை பாதிக்கக்கூடாது என்கிற கவனம் பெருமானாரிடம் இருந்தது. மனைவியரை பொருளாய் பார்ப்பவருக்கு மத்தியில் ஆண்டவனின் அருளாய் பார்த்தவர் பெருமானார் மட்டும்தான். பெருமானார் பிறப்பதற்கு முன்னால் ஆண் குழந்தை பிறந்தால் ஆடை கட்டி அணைத்தார்கள், பெண் குழந்தை பிறந்தால் பாடை கட்டி புதைத்தார்கள். இந்த தருமபுரி உசிலம்பட்டியிலாம் கள்ளிப்பாலை ஊத்திடுவான், மக்காவில் உயிரோடு புதைத்தார்கள். ஆனால் பெண் குழந்தை பிறப்பதை சோபன செய்தி என்று சொன்னது பெருமானார் மட்டும்தான். நம் ஊரை போல அறியாமை கால மக்கா பெண்களின் இறுதி பயணத்திற்கு மட்டுமே டிக்கெட் இலவசம். இப்போ மகளிர் விடியல் பேருந்து நம்முடைய முதல்வர் பெண்களுக்கு டிக்கெட் இலவசம். ஆனால் அறியாமை கால மக்கா பெண்களின் இறுதி பயணத்திற்கு மட்டுமே டிக்கெட் இலவசம். மண்மூட பார்த்த மழலையின் மூச்சுக்கள் பெருமானார் கண் திறந்த பிறகுதான் காற்றோடு கைகுலுக்கின. அந்த விசித்திர வியாபாரத்தின் விதிமுறைகளையே வள்ளல் நபிதான் மாற்றியமைத்தார். என்ன தெரியுமா? அதுவரை பெண் குழந்தை பிறந்தால் சொர்க்கத்திற்கு ஏற்றுமதி செய்த காலத்தில் சொர்க்கத்தையே பெண்ணின் காலடிக்கு இறக்குமதி செய்தவர் பெருமானார் மட்டும்தான். தாயின் காலடியில் சொர்க்கம் இருக்கிறது என்கிற வார்த்தையால் அந்த விதிமுறையே மாற்றியமைத்தவர். இஸ்லாம் சொல்லாத சமத்துவமா? உம்மு மிகிஜன் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு பெண், துப்புரவு தொழிலாளி, அவர் இறந்து விட்டார். அவர் இறந்தபோது பெருமானார் அவருக்காக தொழுகை நடத்தினார்கள். சுற்றி இருந்தவர்கள் இந்த பெண்ணுக்கெல்லாம் தொழுகையா என்று கேட்டபோது இந்த கும்முல் மஸ்ஜிதை கூட்டி பெருக்கிய குப்பைகளின் பலனே அவரை இறைவனின் புறத்தில் சொர்க்கத்தில் சேர்க்கும் என்று சொன்னவர் பெருமானார். யாருக்கு? துப்புரவு தொழிலாளிக்கு. கூட்டி பெருக்குகிறவரை நம்முடைய சமூகத்தில் என்ன செய்வார்கள்? சபையில் கழித்து விடுவார்கள்.
சாப்பாட்டில் பக்கத்தில் உட்கார மாட்டாங்க, அவர் பக்கத்தில் நிற்க மாட்டாங்க. கூட்டி பெருக்குகிறவரை சபையில் கழித்து விடுவார்கள். இல்லை என்றால் வகுத்தல் குறியின் 2 புள்ளிகளைப் போல் ஒட்டாமல் நிற்க வைத்து விடுவார்கள். அது வர்ணாசிரமம் பார்க்கிற குறி. என் பக்கத்தில் இருக்கலாம், தொடக்கூடாது, நீ மேலே இருந்துக்க, நீ கீழே இருந்துக்க. கூட்டி பெருக்குகிறவரை சபையில் கழித்து விடுவார்கள். இல்லை என்றால் வகுத்தல் குறியின் 2 புள்ளிகள் போல் ஒட்டாமல் நிற்க வைப்பார்கள். உம்மி நபி ஒருவர்தான் உம்மு மிகுஜனையும் உயர்த்தி பேசியவர். நிறபேதங்கள் இன்னைக்கு உலகம் முழுக்க இருக்கு. கைகுலுக்க மறுத்து விட்டான். ஒரு கருப்பன் வெற்றி பெற்ற போது, ஜெஸ்ஸி ஓவன்ஸ் என்கிற விளையாட்டு வீரன் வெற்றி பெற்ற போது ஹிட்லர் கைகுலுக்க மறுத்தான். நிறபேதங்கள் அமெரிக்காவில் உலகமெங்கும் இருக்கிறது. அதற்கும் எதிராக இருந்தவர் பெருமானார். யார் சொன்னார் இறுதி பேருரையில்? இன்று முதல் குறைசியர்களின் நிறத்திமிர் குலத்திமிர் அனைத்தையும் என் காலடியில் போட்டு மிதித்து விட்டேன் என்று எல்லா ஏற்றத்தாழ்வுகளுக்கும் எதிராக நின்றவர். நீங்கள் கேரம் போர்டை பார்த்தா தெரியும். சாதாரணமாக விளையாடுறான். கேரம் போர்டில் சிவப்புக்கு 5, வெள்ளைக்கு 2, கருப்புக்கு 1 என கண்டுபிடிச்சவே வெள்ளைக்காரன். நாமளும் விளையாடுறோம். நாம் கருப்பாக இருப்பவர்கள் நமக்கு 1, நாம் தாழ்ந்தவர்கள் வெள்ளை உயர்வு 2, சிவப்பு இன்னும் உயர்வு 5 என்று. ஆட்டத்திலும் ஆட்டம் காட்டும் நிறங்களின் அழுக்கை முதலாய் வெளுத்தவர் இந்த முத்து முகம்மது தான். எப்படி? யார் அழைத்தாலும் ஓடி வரும் அடிமை பிலால். அடிமைகளுக்கு முதலாளிகள் ஆணையிடுவார்கள், அவர்கள் ஓடி வர வேண்டும். யார் அழைத்தாலும் ஓடி வரும் அடிமை பிலால். ஆனால் பிலாலின் அழைப்புக்கு ஊரையே ஓடி வர வைத்தவர் பெருமானார் மட்டும்தான். அது மட்டுமா? பெருமானாருடைய பேரன் இமாம் ஹுசைன் அல் ஹர்ஃப் என்றுதான் முதலில் அலி ரலியல்லாஹு தஆலா பேர் வைக்கிறார். புனித போர் என்று பொருள். பெயரில் கூட போரை விரும்பாத பெருமானார் தான் ஹசன் என்றால் அழகன், ஹுசைன் என்றால் குட்டி அழகன்னு பேர் வைக்கிறாங்க. ஒரு மடியில் குறைசி குலத்தில் பிறந்த பெருமானாரின் வாரிசான சிவப்பு ஹுசைன், இன்னொரு மடியில் பெருமானாருடைய வளர்ப்பு மகன் ஜைது, அவர் ஒரு அடிமை. இந்த ஜைதின் மகன் ஒசாமா, பெருமானார் வளர்த்த பிள்ளை. ஒரு மடியில் சிவப்பு ஹுசைன், இன்னொரு மடியில் கருப்பு ஒசாமா. எனக்கு பார்க்கிற போது என்ன தோன்றியது தெரியுமா? திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த பொறுப்பாளர் தமிழ்ச்செல்வன் இங்கே வந்திருக்கிறார். கருப்பும் சிவப்பும் கொடியில் சங்கமிப்பதற்கு முன்னால் பெருமானார் மடியில் தான் முதலாக சங்கமித்தது. கருப்பையும் வெள்ளையையும் சிவப்பையும் வேறுபாடு காட்டாமல் கருப்பும் சிவப்பும் கொடியில் சங்கமிப்பதற்கு முன்பாகவே பெருமானாருடைய மடியில் சங்கமித்தது. இன்னும் யோசித்து பாருங்கள், அமெரிக்காவில் கருப்பு ஒபாமா அதிபரானதை உலகம் கொண்டாடியது. ஒரு கருப்பினத்தவருக்கு அங்கீகாரம் கிடைத்ததென்று. ஒபாமாவுக்கு முன்பாகவே ஒசாமாவுக்கு அரியணை கிடைத்து விட்டது. அந்த அரியணை வெள்ளை மாளிகையை விட உயர்ந்த அரியணை, பெருமானாரின் மடி. நிறைவாக ஒன்றை சொல்கிறேன். ஒவ்வொரு மார்க்கத்திற்கும் ஒரு அடையாளம் உண்டு. சைவம் என்றால் மெய்யியல், வைணவம் என்றால் சரணடைதல், சமணம் என்றால் கொல்லாமை, கிறிஸ்தவம் என்றால் மன்னிப்பு பொறுத்தல், பௌத்தம் என்றால் அறிவு. இஸ்லாத்தின் அடையாளம் என்ன? சமத்துவத்தை சுட்டுகிற தோழமைதான் இஸ்லாத்தின் முதன்மை அடையாளம். ஏன் தெரியுமா? பாலராய் பிறந்தவர்கள் பலருண்டு இவ்வுலகில், தோழராய் பிறந்தவர் பெருமானார் மட்டும்தான். எல்லா இனம், எல்லா குலம், எல்லா மனிதர்களையும் தன்னோடு அழைக்கிற பெருமானாருடைய தோழமைதான் இன்று வரைக்கும் இஸ்லாத்தின் அடையாளமாக திகழ்கிறது. அன்பர்களே, இதை ஆண்டவனே அங்கீகாரம் செய்தான். எப்போது தெரியுமா? மெஹராஜிற்காக பெருமானார் போகிறார்கள். அப்படி போகிற போது பூமியை தாண்டி மேலே பயணம். இயற்பியல் படித்தவர்களுக்கு தெரியும், எதுவும் இல்லை, மனிதர்கள் இல்லை, விலங்குகள் இல்லை, பறவைகள் இல்லை, நட்சத்திரங்கள் இல்லை, அமீபா கிளாமிடோமோனஸ் போன்ற ஒரு செல் உயிரினங்கள் கூட இல்லை. அங்கே இறைவனை சந்திக்க போகிறார்கள், ஏதுமற்ற ஆதி பெருவெளியில். அப்போ பயம் வந்துடும் இல்லையா? இறைவன் பேசுகிறான் பெருமானாரிடத்தில். யார் குரலில் பேசினான் தெரியுமா? ஆண்டவனே அவருடைய தோழர் அபூபக்கரின் குரலில் தான் பேசினான். ஆண்டவனே அபூபக்கரின் குரலில் பேசினான். ஏன் தெரியுமா? நட்பின் குரல்தான் நாயகத்திற்கு பிடிக்கும், நாமும் அதை பின்பற்றினால் நம்மையும் பிடிக்கும். வாய்ப்புக்கு நன்றி. வசலாம்.
வந்த பேராசிரியர் அவர்கள் நாட்டு நடப்பை பாட்டு நடப்பால் படம் பிடித்து காட்டினார். சொர்க்கத்தையே பெண்ணின் தாயின் காலடிக்கு கொண்டு வந்த சுந்தர நபிகளின் சிறப்பை சிறப்பாக சொன்னார். பிலாலின் அழைப்புக்கு ஊரையே ஓடி வரச் செய்த அந்த அருமையான செய்தியை நமக்கு அழகுபட சொன்னார்கள். அவருக்கு அல்லாஹ் மேன்மேலும் கவிதை ஆற்றலை தருவனாக. கவி அரங்குகளில் அவர் நிலவாக வளம் வருவாராக என்று பிரார்த்தித்து, உமர் ரலியல்லாஹு அவர்களை பற்றி ஒரு சிறிய குறிப்பு. ஹசரத் உமர் ரலியல்லாஹு அவர்கள் மதீனா தயாரித்த மனித தராசு, எதையும் உடனே எடை போட்டுருவாங்க. மதீனா தயாரித்த மாணவி தயாரித்த மனித தராசு, மனக்கண்ணால் ஊடுருவி பார்க்கும் புனித ஸ்கேனர் எம்ஆர்ஐலாம் சொல்கிறாங்கல்ல, மனக்கண்ணாலேயே ஊடுருவி பார்க்கும் புனித ஸ்கேனர், ஃபாரூக் எனும் நன்மை தீமையை பிரித்து பார்க்கும் சிறப்பு அன்னப்பறவை, எப்போதும் சுட தயாராயிருக்கும் AK-47, அவ்வப்போது தாகா நபி தடுக்காவிட்டால் 1000 தலை சீவிய அற்புத சிகாமணியாய் வரலாற்றில் நின்றிருப்பார். ஒரு பெருமானாருக்கு பிடிக்காத ஒரு நிகழ்ச்சி நடந்துவிட்டது என்றால் உடனே வாளை உருவிடுவார்கள். அன்னலார் மட்டும் தடுக்காமல் இருந்தால் 1000 தலை சீவிய அற்புத சிகாமணியாய் வரலாற்றில் நின்றிருப்பார். பெருமானாரின் தலை சீவ வந்த அந்த ஹராமான பொழுதுகள், நாயகத்தை கொள்றதுக்கு வந்தாங்கல்ல, பெருமானாரை தலை சீவ வந்த ஹராமான பொழுதுகளை பெருமானாரின் தலையை காத்து பாவங்களை கழுவி கொண்டார். உலகம் இன்றும் சொன்னாங்க, உலகம் இன்னும் பின்பற்றும் சமூக நல திட்டங்களுக்கு அவர்கள்தான் தந்தை. முதியோர் ஓய்வூதியம், விதவை மறுவாழ்வு, அஞ்சல் போக்குவரத்து அனைத்தும் உமர் ரலியல்லாஹு மூளையில் உதித்த முன்னேற்ற திட்டம்தான். புர்கா வியாபாரிகள் ஹசரத் உமருக்கு கமிஷன் கட்ட வேண்டும். புர்கா இன்னைக்கு நம்ம பெண்கள் போட்டு திரைமறைவில் இருக்காங்கல்ல, இதை வலியுறுத்தி சொன்னவங்க உமர் ஃபாரூக் ரலியல்லாஹு அன்ஹு. ஆனால் சூரத் கெப்ஸு நம்ம ஊரில் இருக்காங்கல்ல, புர்கா வியாபாரிகள் எல்லாம் ஹசரத் உமருக்கு கமிஷன் கட்ட வேண்டும், பரதா சட்டம் இறங்க அவர்களே காரணம். ஹசரத் உமர் ஃபாரூக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களின் சிறப்பும் இன்று பேசப்படுகின்றது.